ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம சைக்காலஜி பேப்பர் 1ல் ஃபஸ்ட்டு யூனிட் மட்டும் பார்க்கலாம் வாங்க. உடல் வளர்ச்சியின் 8 பருவங்கள். சிசு பருவம் 0 to 1, குறுநடை பருவம் 1 to 3, பள்ளி முன்பருவம் 3 to 6 ஆண்டுகள், பள்ளி பருவம் 6 to 10 ஆண்டு, குமரி பருவம் 10 to 20 ஆண்டு, வாலிப பருவம் 20 to 40 ஆண்டு, வாலிப பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்ட பருவம் 40 to 60 ஆண்டு, முதுமை பருவம் 60 ஆண்டுக்கு மேல். பிறந்த குழந்தை சராசரியாக 50 சென்டிமீட்டர் உயரமும் 3 கிலோகிராம் எடையும் இருக்கின்றன. குழந்தை தொடக்க பள்ளிக்கு வரும்போது அவர்களின் நரம்பு மண்டலம் 90%, உடல் உறுப்பு 40% வளர்ச்சி அடைகிறது. அட்ரினல் உடலானது அவசர காலங்களை சமாளிக்க உதவுகிறது. அட்ரினலில் கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் இருக்குது. தைராய்டு சுரப்பியில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிகப்படுத்துகிறது. இரத்தத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது. கணையத்தில் சுரக்கும் இன்சுலின், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, குளுக்கோஸ். புரோட்டீன் உருவாவதில் கொழுப்பு சேகரிக்கிறது. வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அசாதாரண உடல் பருமன், குறைவாக சுரந்தால் குள்ளத்தன்மை ஏற்படுகிறது. தைராக்சின் குறைவாக சுரந்தால் கிரிட்டினிசம், தைராக்சின் அதிகமாக சுரந்தால் முன்கழுத்துக்களை நோய் ஏற்படுகிறது. நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நரம்பு செல் அல்லது நியூரான் எனப்படும். நியூரான் 3 வகைப்படும். புலனுணர்ச்சி நியூரான், இயக்க நியூரான், இணைப்பு நியூரான். புலனுணர்ச்சி நியூரான்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. இயக்க நியூரான்னா மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைகளுக்கு கட்டளைகளை கொண்டு செல்வது இயக்க நியூரான். புலனுணர்ச்சி நியூரானையும் இயக்க நியூரான்களையும் இணைப்பு நியூரான் எனப்படும். மைய நரம்பு மண்டலம் 99.98% நியூரான்கள். இத்தகைய இணைப்பு நியூரான்களே தூண்டல்களை பெறும் நியூரானின் பாகம் டென்டிரைட் எனப்படும். நியூரானின் உடல் பகுதிக்கு சோமா என்று பெயர். சோமா உட்கரு சைட்டோபிளாசமும் இருக்குது. சோமா டென்டிரைட்டினுடைய செய்தியை ஒருங்கிணைத்து நீட்சியான இழையை கடத்துகிறது. இந்த நீட்சியான இழைக்கு ஆக்சான் என்று பெயர். ஆக்சானின் நுனியின் குமிழில் முனைய குமிழிகள் என்று பெயர். ஆக்சானை சுற்றிலும் மயலின் ஷீத் காணப்படுகிறது. ஒரு போர்வை போல் காணப்படுகிறது. இதில் புரதமும் கொழுப்பும் இருக்குது. பிறந்த குழந்தையின் நியூரானின் மயலின் ஷீத் படலம் இருப்பதில்லை. குழந்தை வளர வளர மயலின் ஷீத் படலம் உருவாகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மைலினேஷன் என்று பெயர். குறியீட்டு சிந்தனை. குழந்தைகள் ஒரு காகித துண்டை கொடுத்து இதுதான் பயணச்சீட்டு என்று சொல்கிறது. இதுதான் குறியீட்டு சிந்தனை. வெறும் குவளையை கொடுத்து தேநீர் குடியுங்கள் என்று சொல்கிறது. ஒரு பொருளுக்கு பதிலாக மற்றொரு பொருளை பயன்படுத்துவது தான் குறியீட்டு சிந்தனை. இத்தகைய சிந்தனை குறியீட்டு சிந்தனை எனப்படும். குழந்தை ஐஸ்கிரீம் வேண்டும் என்று கேட்கிறது. குளிர்சாதன பெட்டியை திறத்தல் மற்றும் தொலைக்காட்சியில் ஐஸ்கிரீம் படம் காமித்தல், அதன் சுவை அவற்றை பார்த்து குழந்தைகள் கேட்பதில்லை. அதன் சுவை, குளிர்ச்சி மனதளவில் நடைபெறுகிறது. தர்க்க முறை சிந்தனை. குழந்தை 7 to 8 ஆண்டுகளில் வரிசை தொடர் கிரமப்படி சிந்திக்க தொடங்குகிறது என்று பியாஜே குறிப்பிடுகிறார். தர்க்க முறை சிந்தனையில் என்னென்ன வரும்னு பாருங்கள். ஏ என்பவன் பியை விட உயரமானவன், பி என்பவன் சியை விட உயரமானவன், ஏ என்பவன் சியை விட உயரமானவன். குழந்தைகள் ஏ பி தனித்தனியே சொல்லும்பொழுது அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏ என்பவன் சியை விட உயரமான 3ஆம் படிநிலையை புரிந்து கொள்வதற்கு சிரமப்படுகின்றனர் என்று பியாஜே கூறுகிறார். இடைவெளி தர்க்க சிந்தனை. 19 மாதம்
குழந்தை வந்து படம் மற்றும் குறியீடு நன்கு அறிந்திருக்கின்றனர். காது எங்கிருக்கு என்று கேட்டால் இடைவெளி தர்க்க சிந்தனை. பாப்பாவுக்கு காது எங்கே இருக்குது என்று கேட்டால் காதை தொட்டு காமிக்கும். பாப்பாவுக்கு பொட்டு எங்கே வைக்க வேண்டுமென்றால் நெற்றியை காமிக்கும். பொம்மைக்கு பொட்டு எங்கே வைக்க வேண்டுமென்றால் பொம்மையினுடைய நெற்றியை காண்பிக்கும். நெக்ஸ்ட் காரண காரிய தர்க்க சிந்தனை. தன்னுடைய தவறான எண்ணம் மற்றொரு குழந்தையை பாதிக்கிறது. பர்பஸை அதனுடைய வெண்மை நிறத்தை காண்பிக்கிறது. காரணக்காரி தர்க்க சிந்தனை என்னென்னா, ஒரு குழந்தை தன் தாய் தந்தையிடம் அடி வாங்குகிறது என்றால் அதற்கு மற்றொரு குழந்தை தன்னால் தான் அக்கா அடி வாங்குகிறாள் என்று நினைத்து கொள்வது. அடையாளம் கண்டு கொள்ளுதல் மற்றும் வகைப்பாடு செய்தல். வாகனங்கள். மணல் பரப்பில் கொட்டி கிடக்கும் கூழாங்கற்களை பார்க்கும்பொழுது அது குரங்கின் முகம், யானையின் முகம், அந்த மாதிரி அடையாளம் கண்டு கொள்ளுகிறது. 3 to 4 வயது குழந்தைகள் மனிதர்கள், கல், பொம்மை அவற்றின் வேறுபாடு நன்கு தெரிகிறது. மனிதர்கள்லாம் உயிர் உள்ளவை, கல், பொம்மை உயிரற்றவை என்று குழந்தைகள் அடையாளம் கண்டு கொண்டு வகைப்பாடு செய்கின்றனர். எண்ணியல் தர்க்க சிந்தனை. 3 to 6 ஆண்டுகள். ஒரு பொருளுக்கு ஒரு எண்ணை தொடர்புபடுத்துவது. நிலையான எண் வரிசை 1 2 3 4 5. எந்த பொருள் என்ன தொடங்கினாலும் மொத்த எண்ணிக்கை சமம். பொருளின் மொத்த எண்ணிக்கை கடைசி எண்ணாகும். கடைசி பொருளின் எண்ணாகும். 4 விதிகள் பொருளுக்கு பொருந்தும். இது வந்து எதற்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணியல் தர்க்க சிந்தனை கேட்டாங்கன்னா இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு அறிதல் திறன் வளர்ச்சி பியாஜே. புலனியக்க பருவம் 0 to 2. மனச்செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் 2 to 7. கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் 7 to 12. முறையான மனச்செயல்பாட்டு பருவம் 12 ஆண்டுகளுக்கு மேல். குழந்தைகளின் மொழி வளர்ச்சி 10 to 14 மாதங்களில் அடையாளம் காணக்கூடிய தெளிவான உச்சரிப்பு. அம்மா, தாத்தா, அத்தை குழந்தை சொல்கிறது. குழந்தையின் வட்டார மொழி வழக்கு. இடது கை பக்கம் செல் என்பதை பீச்சாங்கை பக்கம் போ என்று குழந்தை சொல்கிறது. இது வந்து குழந்தையினுடைய வட்டார மொழி. அவங்க வட்டாரத்தில் என்ன மொழி பேசுவாங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் அம்மொழியை பேசுகின்றனர். குழந்தையின் மொழி வளர்ச்சியில் தொலைக்காட்சியின் தாக்கம். குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவரும் தொலைக்காட்சியை பார்ப்பதால் தொலைக்காட்சியில் வரும் வார்த்தைகளை குழந்தைகள் வந்து அப்சர்வ் பண்ணி அப்படியே பேசுகின்றனர். குழந்தையினுடைய மொழி வளர்ச்சி. தொலைக்காட்சியினுடைய தாக்கம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. குழந்தையின் மொழி குறைபாடு. குறைபட பொதுமைப்படுத்தல், மிகைப்பட பொதுமைப்படுத்தல். விலங்குக்கு உதாரணம் கொடு என்றால் குழந்தை விலங்கிற்கு தலை இருக்கும், வால் இருக்கும், கால் இருக்கும், பாதம் இருக்கும் என்று கூறுகிறது. பூச்சி, மீன்கள் இவற்றை விலங்கினத்தில் சேர்ப்பதில்லை. எனவே பூச்சி, மீன்களை வந்து விலங்குகள் இனத்தில் சேர்க்க வேண்டும். ஆனால் குழந்தைகள் அவ்வாறு சேர்ப்பதில்லை. எனவே இது குறைபட பொதுமைப்படுத்தல். மிகைப்பட பொதுமைப்படுத்தல். கருப்பு சிலந்தி வந்து ஒரு உயிரினம். ஆனால் குழந்தைகள் வந்து பூச்சிக்கு ஒரு உதாரணம் கொடு என்றால் கருப்பு சிலந்தியையும் பட்டியலில் சேர்த்து விடுகின்றனர். அவ்வாறு கருப்பு சிலந்தியை பூச்சி இனத்தில் சேர்த்தல் மிகைப்பட பொதுமைப்படுத்தல் ஆகும். எனவே கருப்பு சிலந்தி வந்து உயிரினம், அதை பூச்சி இனத்தில் சேர்க்கக்கூடாது. ஆனால் குழந்தைகள் சேர்த்து விடுகின்றனர். ஆகையால் இது மிகைப்பட பொதுமைப்படுத்தல். அடுத்தது அம்மா, அப்பா என்று சொல்லும் குழந்தை தனக்கு என்று சொல்லும்போது நானுக்கு என்று மிகைப்பட பொதுமைப்படுத்திவிடுகின்றனர். தன்னடையாளம், மனநலம். 8 படிநிலைகளை எரிக்சன் விவரிக்கிறார். நம்பிக்கை, அவநம்பிக்கை 0 to 1 ஆண்டு.
சுதந்திரம், அவமானம், சந்தேகம். 2 to 3 ஆண்டு. தானே தொடங்கும் திறம், குற்ற உணர்வு. 4 to 6. செயல்திறனும் தாழ் உணரும். 6 ஆண்டுகள் முதல் குமரப்பருவம் வரும் வரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ கைஸ்.